எல்லாருக்கும் ஹாய். இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆன அங்கம்மாள் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பமே அதிரடியா இருக்கும். அங்கம்மாள் பாட்டி நம்ம ஊர்ல பாக்குற சாதாரண பாட்டி மாதிரி கிடையாது. அவங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. கையில பச்சை குத்திக்கிட்டு, வாயில பீடி புடிச்சுக்கிட்டு, டிவிஎஸ் 50 வண்டியை எடுத்துக்கிட்டு ஊரு பூரா கெத்தா பால் ஊத்த வருவாங்க. அந்த வயசுலயும் அவங்க உடம்புல இருக்கிற தெம்பும் கண்ணுல இருக்கிற தைரியமும் சும்மா மிரள வைக்கும். இவங்களுக்கு சுடலை பவளம் அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்தவன் சுடலை கிராமத்திலேயே விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இளைய மகன் பவளம் நல்ல படிச்சு டவுன்ல ஒரு பெரிய டாக்டரா இருக்காரு. டாக்டரா இருக்கிற பவளம் ஒரு பெரிய இடத்து பொண்ண காதலிக்கிறாரு. அந்த பொண்ணோட வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்கவும் கல்யாணம் பேசவும் கிராமத்துக்கு வராங்க. இங்கதான் படத்தோட உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம அங்கம்மாள் பாட்டிக்கு ரவிக்கை, அதாவது பிளவுஸ் போடுற பழக்கமே கிடையாது. அது அவங்களோட வழக்கம், அவங்களோட உரிமைனே சொல்லலாம். ஆனா படிச்ச டாக்டரான மகன் பவளத்துக்கு இது பெரிய உறுத்தலா இருக்கு. நாளைக்கு சம்பந்தம் பேச பெரிய இடத்துல இருந்து வர்றாங்க. அவங்க முன்னாடி நீ இப்படி ரவிக்க போடாம வந்து நின்னா அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு பவளம் நினைக்கிறாரு. உடனே அம்மா கிட்ட போய், அம்மா கல்யாணம் முடியற வரைக்குமாவது எனக்காக ஒரு ரவிக்க போடுமா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. ஆனா அங்கம்மாள் பாட்டி இதுக்கு சுத்தமா சம்மதிக்கல. இது ஏன் உடம்பு, எனக்கு எது வசதியோ அப்படிதான் நான் இருப்பேன். காலம் பூரா நான் இப்படிதான் வாழ்ந்தேன். இப்போ யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. மகனுக்கு ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் அவமானம். பெத்த தாயோட இந்த பிடிவாதத்தால தன்னோட காதலும் கல்யாணமும் நின்னு போயிடுமோங்கிற பயம் அவருக்கு. இதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல பெரிய வாக்குவாதம் நடக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல மகன் அம்மாவை கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன துணி எப்படி ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை உடைக்குது, அதனால அந்த குடும்பத்துல என்னென்ன விபரீதங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டியோட பிடிவாதம் ஜெயிச்சதா இல்ல மகனோட கௌரவம் ஜெயிச்சதா அப்படிங்கறத கண்ணீரோட சொல்லி முடிச்சிருப்பாங்க. குறிப்பா அந்த பாட்டி என்னடா இப்படி மாறிட்ட அப்படின்னு ஏக்கத்தோட மகனை பாக்குற அந்த ஒரு காட்சி போதும் நம்ம மனசுல காலம் பூரா நிக்கிறதுக்கு. நீங்க ஒரு கமர்ஷியல் மசாலா படங்களை விரும்புறவரா இருந்தா பாட்டு சண்டைன்னு எதிர்பார்த்தா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. ஆனா ஒரு நல்ல நாவலை படிச்ச உணர்வு வேணும், நிஜமான மனுஷங்களை திரையில பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது.